கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 17வது வசனம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்கிற வார்த்தையை தேவன் தருகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எல்லாரும் நினைப்பது, உலக மக்கள் எல்லாரும் நினைப்பது, கோவில் என்பது அந்த ஆலயம் என்று சொல்லியும், அந்த ஆலயத்துக்கு போகும்போது மட்டும் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், வெளியே வந்துவிட்டால் நாம் எதை வேணா எப்படிப்பட்டதான பாவங்களையும் செய்யலாம் என்று தவறாக நினைக்கிறார்கள். அதனால் ஆலயம், கோயில் இவைகளில் மட்டும் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் மனுஷனுக்குள் வந்துவிட்டது. ஆனால் இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது நம்முடைய சரீரம் தான் அவருடைய ஆலயம், நம்முடைய உள்ளம்தான் ஆண்டவர் தங்குகிற ஆலயம் என்று சொல்லுகிறார். அதனாலே நிச்சயமாக நாம் கட்டடத்தை மட்டும் ஆலயமாக எண்ணாமல் நம்முடைய உள்ளத்தையும் ஆலயமாக எண்ணி, நம்முடைய இருதயத்தையும் ஆலயமாக எண்ணி இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். நாளை நிச்சயமாய் நம்முடைய சரீரத்தை நாம் கெடுத்துவிட்டு கட்டடங்களை ஆலயம் என்று நினைத்து கொண்டு நம் சரீரங்களிலே பல பாவங்களை செய்கிறோம். அப்படி அல்ல, நம்முடைய சரீரம்தான் அவருடைய ஆலயமாய் இருக்கிறது. இந்த ஆலயத்தை நாம் கெடுத்தால் நம்முடைய சரீரம் எல்லா விதத்திலும் கெட்டு போய்விடும். அதனால நிச்சயமாய் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்வோம். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இயேசுவே நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், இந்த ஆலயத்தை நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். நிச்சயம் நம்மை எல்லா சுத்த பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை கொடுத்து பரிசுத்த ஆலயமாய் நம்மை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.